வணக்கம் மகேஸ்வரன் சார். நான் உங்களை சாருன்னுவேன், திடீர்னு அண்ணான்னுவேன், திடீர்னு ஐயான்னுவேன். நான் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, நான் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் படிக்கும் பொழுது 1968-69 நினைக்கிறேன். அப்போது நீங்கள் பிடி மாஸ்டராக எங்களுக்கு வந்தீங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு தனி ஒரு ஈர்ப்பு இருந்தது. அமைதியான ஒரு அப்ரோச், ஈஸி டு ரீச், ஒரு இளமையான ஒரு ஆசிரியராக அங்கே வந்தீங்க. நீங்கள் ரொம்ப நிறைய பிள்ளைகளுக்கு அப்போவே நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக, பயமுறுத்தாமல், யாரையுமே நோகடிக்காமல் ஒரு பிடி மாஸ்டராக இருந்தீங்க நீங்கள். அது தவிர அதுக்கப்புறம் செயின்ட் மேரி ஸ்கூல் திண்டுக்கல் இன்டர் ஸ்கூல் ஸ்டேட் வின்னர்ஸ் திருவாளர் மோகன் உக்கிரபாண்டியன் இந்தியன் சீனியர் வாலிபால் டீம் கேப்டனாக உருவாக நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் திருவாளர் ஆனந்த் பாபு நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டு. முதல்ல சொன்னது திருவாளர் மோகன் உக்கிரபாண்டியன் அவர்கள் சீனியர் இந்தியன் டீமுக்கே கேப்டனாக இருந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்களுடைய அன்பினால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆனந்த் பாபு நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட், இவங்கள மாதிரி சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பெருமை, இதை போல் நிறைய பேரை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. எந்த ரொம்ப 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 சாதாரணமாக இருப்பீங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமாக இருப்பீங்க. என் மேலே உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியம் உண்டு உங்களுக்கு. என் மாணவன் சுரேந்தரும் அவனுடைய குடும்பத்தினரும் நீண்ட ஆரோக்கியம், நிறை புகழ் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டுகிறேன்னு எனக்கு அடிக்கடி நீங்கள் பதிவு போடுவீங்க. நீங்கள் கிட்டார் வச்சுக்கிட்டு நிற்கிற அந்த ஃபோட்டோ ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் டேயில் எங்கள் அப்பா ப்ரோக்ராம் பொறுப்பெடுத்து நடத்தினார்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் பாடும்பொழுது ராஜா அண்ணா, அமர் அண்ணா, பாஸ்கர் அண்ணா எல்லோரும் அந்த ப்ரோக்ராமில் மியூசிக் குரூப்பாக வரும்பொழுது நீங்கள் அவங்களோட வந்தீங்க. அப்போது ஒரு புகைப்படத்துக்கு நீங்கள் கிட்டார் வச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறது ரொம்ப ஃபேமஸ் நம்ம சர்க்கிளில். இப்போ சமீபத்தில் பாரதி ராஜா அண்ணா படத்தில் கூட நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கரண்ட் ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். அது கூட ரொம்ப யதார்த்தமாக ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அன்னக்குடி கரண்ட் ஆஃபீஸர் கேரக்டர் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும்